நீதிமன்ற வளாகத்திற்குள் போராட்டம் நடத்தும் வழக்கறிஞர்களாக பணியாற்ற தடை விதித்து சட்ட திருத்தத்தை அரசாணை மூலமாக வெளியிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். வழக்கறிஞர்களுடைய போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாணையினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னென்ன செந்தில்? அதாவது வழக்கறிஞர்கள் நீதித்துறைக்கு எதிராக செயல்படும் போது நீதிமன்றங்கள் பார் கவுன்சில் அனுமதி இல்லாமல் நேரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கறிஞருக்கான சட்டம் 34 அந்த பிரிவினை சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு இந்த உத்தரவை அரசாணை மூலமாக நிறைவேற்றியுள்ளது. அதில் குறிப்பாக மது அருந்திவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நுழைவது, நீதிமன்ற ஆவணங்களை வழக்கறிஞர்கள் முறைகேடாக திருத்தம் செய்வது, அதே போல நீதிபதிகளின் பெயர்களை பயன்படுத்தி மற்ற வழக்கு தொடர்பவர்கள் பணம் வாங்குவது, அதே போல நீதிபதிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசுவது மற்றும் புகார் அளிப்பது போன்றவை அதுவும் இடம்பெற்றுள்ளது. மேலும் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஊர்வலம், போராட்டம் ஆகியவை நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிற, அதாவது நீதித்துறைக்கு எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீதிமன்றமே நேரடியாக பார் கவுன்சில் அனுமதி இல்லாமல் தற்காலிகமாக அல்லது நேரடியாக வழக்கறிஞர்கள் தொழில் செய்வதை தடை செய்வதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை பரிந்துரை செய்திருந்தது தமிழக அரசுக்கு. தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டு கடந்த 25ஆம் தேதி இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வருவதாக தன்னுடைய அரசிதழில் இது வெளியிடப்பட்டுள்ளது. செந்தில்குட்டி, இந்த சட்ட திருத்தனுடைய அரசாணை தொடர்பாக வழக்கறிஞர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது செந்தில்? வழக்கறிஞர்கள் பொறுத்தவரை இது போன்ற அதாவது நீதித்துறைக்கு எதிராக செயல்படாத வண்ணம் தான் சில அதாவது நீதிமன்றங்களுக்குள் வழக்கறிஞர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து 34வது பிரிவின்படி சில சட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. அதன்படி தேவையில்லாமல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் செய்வது, அதே போல மது அருந்திவிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள் வருவது, இது போன்ற நீதித்துறைக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களில் ஈடுபடும் போது இந்த சட்டம் சரியான சட்டமாக தான் இருக்கும், சட்ட திருத்தம் அப்படின்றதே சில வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே தெரிவித்துள்ளது. செந்தில்குட்டி, இந்த சட்ட திருத்தம் தற்பொழுது கொண்டு வந்து அமலில் இருக்கும் என்று இந்த அறிவிப்பாணை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? அது பற்றி ஏதாவது தகவல்கள் இருக்கா? அதாவது கடந்த ஆண்டுகள் பொறுத்தவரை நிறைய போராட்டங்கள், அதாவது தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும், அதே போல இந்த ஹெல்மெட் சம்பந்தமான உத்தரவின் போதும் சில போராட்டங்கள் நடத்தப்பட்டது, நீதிமன்றங்களுக்குள் நுழைந்து சில போராட்டங்கள் நடத்தப்பட்டது. மேலும் அதனை அடுத்து நீதிமன்றக்குள் தேவையில்லாத நபர்கள் உள்ளே நுழைவதை தடுக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவின் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு தேவையில்லாத நபர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளே செல்வது குறைந்து வந்தது. இந்த நிலையில் மேலும் இதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற இதை பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் பார் கவுன்சிலை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த போராட்டங்கள் சம்பந்தமாக ஒரு தகுதி நீக்கமோ அல்லது அவங்க பணியிடை நீக்கமோ செய்யப்பட்டு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. அவர்கள் சமீபமாக ஒரு 13 பேரை அவர்களை வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு தன்னுடைய அந்த தண்டனை உத்தரவை தளர்த்தி வழங்கியதும் ஒரு காரணமாக இங்கே பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக செந்தில்குட்டி, தற்பொழுது உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்திற்கான அறிவிப்பாணை குறித்து விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செந்தில்குட்டி.